ஆக்சுவலாக நாளைக்கு வந்துட்டு நம்ம பொம்மி குட்டிக்கு வந்துட்டு பர்த்டே, அதாவது என்னுடைய அருமை மகளுக்கு பிறந்த நாள், நம்ம மரியம் ஃபாத்திமாவுக்கு பர்த்டே. ஸோ ஏதாச்சும் ஒன்று ஸ்பெஷலாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது மைண்டில். ஆனால் என்ன பண்ணதுன்னு தெரியல. போன வருஷம் பர்த்டே பார்த்திங்கன்னா ரொம்ப 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 சோகமாக போச்சு அவளுக்கு. அதாவது அவளோட பர்த்டே டைமிங்க்கு எனக்கு வந்து ரொம்ப ஹெல்த் இஷ்யூ. அதாவது அவளோட பர்த்டேக்கு மறுநாள் ஹாஸ்பிட்டலில் நான் அட்மிட் ஆகிறேன் ஆப்ரேஷனுக்காக வேண்டி. ஸோ அதனால் குழந்தைக்கு வந்து எதுவுமே வந்து சரியாகவே பண்ணலை. எல்லாருமே ரொம்ப மூட் அப்செட்டில் இருந்ததால் குழந்தைய நம்ம சரியாகவே பார்க்கல. ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வந்துருந்ததை கூட அவள் உடலைன்னா பார்த்துக்கோங்க, இப்போ வரைக்கும் அந்த ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணாமலே வச்சுருக்கு. ஸோ அதனால் இந்த வருஷம் வந்துட்டு அல்ஹம்துலில்லாஹ் பாப்பாவுக்கு வந்துட்டு நம்ம கேக்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம கேக் வெட்டதெல்லாம் நம்மளோட சம்பிரதாயம் கிடையாது. ஆனாலும் அந்த குழந்தையோட சந்தோஷத்துக்காக அப்புறம் நாளைக்கு பாப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்க வீட்டுக்கு. ஏன்னா சாட்டர்டேயில் லீவ் இல்லையா, ஸோ அதனால் அவங்களாம் வருவாங்க. அவங்களோட குட்டி குட்டி கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நம்ம கொடுக்கணும்ல, கேக் எப்படினால வாங்கணும். அதை வந்து நம்ம குழந்தைக்கு நம்ம வந்துட்டு இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அண்ணன் இப்போ தான் வந்துட்டு போகிறாரு. அவருக்கு தெரியாமல் ஏதாச்சும் கிஃப்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேன்சி ஸ்டோருக்கு போனார். அங்கே அவர் எதிர்பார்த்தது இல்லை போல இருக்குது. தங்கச்சி ஏதோ ஸ்பெஷலாக ஏதோ கேட்டிருப்பா போல் எப்போயோ, அதை இப்போ ஞாபகப்படுத்தி அது வேணும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே போயிருக்கார். ஸ்ட்ரீட்டில் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எவ்வளோ ஒரு பாசம் பாருங்கள். அதுக்கு தான் உடன்பிறப்புன்னு ஒன்று வேணும். அந்த கொடுப்பனை நமக்கு இல்லாமல் போயிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ் நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கட்டும். பார்த்துட்ருக்குறவங்க எல்லாருமே ஹாப்பியாக இருங்க. உடன்பிறப்பு இருக்கிறவங்க அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு உடன்பிறப்பு இல்லைன்னா கூட பிறந்தவங்க இல்லை, மற்றபடி யூடியூப் சொந்தங்கள்னு பார்க்கும்போது நிறைய அண்ணா அக்காக்கள்லாம் வந்து தங்கச்சிகள் தம்பிகள் நிறைய இருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ் அண்ணிமார்களாக இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னுடைய பிள்ளைக்கும் வந்துட்டு நிறைய பேர் ப்ரே பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோவோட சந்திக்கலாம். ஓகேவா? நம்மளுடைய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. நம்மளுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றிகளை சொல்லிக்கிறேன். டாடா, பாய். ஸ்டார்டிங் ப்ரைஸ் எவ்வளோ அண்ணா? 300 600? 300 எது? இந்த ப்ளூபெரிலாம் போட்டிருக்கே அதுவா? அந்த சாக்லேட் ஃப்ளேவர் போட்டிருக்கலாம், அது கொடுத்துருங்க உள்ள. பொம்மி குட்டிக்கு கேக் வாங்கிறதுக்காக நான் அப்பா அம்மா வந்துட்டு வந்திருக்கோம் பேக்கரிக்கு. கேக் வந்து செலக்ட் பண்ணி கொடுத்தாச்சு. வெண்ணிலா ஃப்ளேவரில் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் தான் வந்துட்டு செலக்ட் பண்ணியிருக்கேன். வெயிட்டிங்கில் இருக்கும். நான் எப்படி நேம் எழுதி கொடுத்தேனோ அதே போலவே வந்துட்டு சூப்பராக ரைட்டிங் பண்ணி கொடுத்துருந்தாங்க அந்த சிஸ்டரு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நான் எப்படி சொன்னேனோ அதே போலவே கொஞ்சம் கூட மிஸ் ஆகாமல் அழகாக வந்து சூப்பர் ரைட்டிங் பண்ணியிருந்தாங்க. கேக் வந்து ரொம்ப அழகாக நீட்டாக இருந்தது. மேலே டெக்கரேட் பண்ணது பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப ஹாப்பி. இது வந்துட்டு நம்ம வீட்டுக்கு கொண்டு போக போகிறோம். எவ்வளோ சிஸ்டர்? அதை யாராவது எடுங்க, கீழே இருக்கிறத எடுங்க, அப்போ தான் அது வைக்க முடியும், கரெக்டாக இருக்கும். ஆமாம். ஸ்மைலி பாரு, மரியம் மரியம்.
தள்ளி போயிட்டாங்க. ரசிக்கிறாங்க. ஊதே என்ன திரு திரு முழிச்சிட்டு இருக்க பாடின யாருமே ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டு மரியம் ஃபாத்திமா ஹாப்பி பர்த்டே டு யூ. இது எகிரிடும் எகிரிடும். இப்ப சொல்லமா கையில பிடி. அண்ணாக்கு வை. அண்ணாக்கு தான் முதல்ல வைக்கணும். வை இன்னும் கொஞ்சம் வை. அவனுக்கு இன்னும் கொஞ்சம் வைக்கவே முனையில வச்சுட்டு விட்டுட்டு. என்னடி அவனுக்கு நல்லா குடுடி. எடுத்து கொஞ்சோண்டு முனையில விட்டுட்டு விட்டுட்டா. குடு மம்மி குடு. மம்மி குடு. அது பாரு நீ எடுத்து ஊட்டி விடுறா பாப்பாக்கு. நீ எடுத்து ஊட்டி விடு கொஞ்சம் பாப்பாக்கு. எடுத்து ஊட்டி விடுறா பாப்பாக்கு. நல்லா நிமிர்ந்து நில்லு. வாங்க வாங்க. அவ்வளோதான். சூப்பர் சூப்பர். சாப்பிடு வாயை தந்து நல்லா. நிறைய கொடுங்கல்ல அதெல்லாம் அதே மாதிரி நிறைய கொடுக்குறாங்க. தாத்தா கேட்டா வா வா அடுத்த வருஷம் நல்லா நல்லா பண்ணுதான். ஐயா அப்புறமா வை அவளுக்கு. நீ உனக்கு நல்லா போடல அப்படியே வாங்கிக்கலாம். அவளுக்கு வை துண்டு எடுத்து கொஞ்சம் கட் பண்ணி கொடு தாத்தாக்கு. கொஞ்சம் தான் சூடுப்பா. போட்டா சூடுப்பா. இங்க பாருங்க. போட்டா சூடு. நோர் துடி நோர் துடி சாலு நோர் துடி. ஏய் கேக் கொடுத்தா அப்படியே துடி. கிளாரிட்டி ஏத்தற பண்றோமா நல்லா தான் இது ஆடும். போ அப்பனாக்கு குடுத்தியா? வேணாம் வேணாம். அப்பனாக்கு அதான் பாடுது பாரு. இரு இரு இரு. ஏய் கட்சியை கூட ஊட்டுங்க. கை இதுவாயிரும். ஐயோ அப்பனாக்கு அப்பனாக்கு கேக்குமா? இட்டு சொல்லுமா நல்லா இருக்குமா? ஏய் டேஸ்ட் ஆகுமா? கீழ விடு கீழ விடு கீழ விடு. தட போ. கட் கட். கை கழுவு கை கழுவு. பிறந்த நாள் கொண்டாடும் பெண்மணி பெண்மணி மரியம் ஃபாத்திமா. தங்கை அன்பு மகள். அன்பு தங்கை. ஆமா அன்பு தங்கை. என்னதுப்பா இப்படி தெரியல. என்னது வயித்துக்குள்ள? ஏய் எனக்கு தெரியவே தெரியாது. சத்தியமா தெரியாது. அவன் என்ன வாங்கினானே எனக்கு தெரியாது. போனது மட்டும் தான் தெரியும். சரி சரி அவன் கேட்கறதுக்கு பதிலா சொல்லு. ஜீப் வேணும். பண்ணடி மணி என்னடி இம்மடி சர்ப்ரைஸ். திறந்து பாரு திறந்து பாரு. ஐயோ இது பாரு இது எவ்வளவு சந்தோஷம். மரியம் ஃபாத்திமாக்கு பர்த்டேனா இவர் இங்கிட்ட அங்கிட்ட ஓடிக்கிட்டு இருக்காரு. வேற எதுவும் வரல. இதுதான் குதிக்குது இப்படி அப்படியும். டோய் அப்போ ஏன் சாப்பிட்டியா?
அப்போதான் கேக் சாப்பிட்டேன். ஒரே பார்சல் தானா? 2-3 கவர் போட்டிருக்கா. என்ன இருக்கும்? கெஸ் பண்ணியா இல்லையா? பத்திரம். என்னது? அதுவும் திறக்கணும். இது அவனே லாக் அதுக்கு ஓபன் தான் பண்ணிட்டு இரு. சொல்லணும். அவனுக்கு தான் தெரியும் என்னன்னுட்டு, எப்படி ஓபன் பண்ணணுன்ட்டு. என்னடா இது? எது மாதிரி இருக்கு? செம்மையா இருக்கும்டா அது. வாவ். பொம்மையோட ஏய். கை கூட அண்ணா கை கூட. சர்ப்ரைஸ் பண்ணிருக்கால. என்ன தோசைலாம் நல்லா கொண்டாடணும்னா சூப்பரா இருக்குது. வாவ், செம்மையா இருக்கு பாத்தி. டல் ஃபேஸ் தான் சூப்பரா இருக்கு. பத்திரமா வை. எத்தனை ஃபேஸ் கிரியேட்டர் இது? நல்லா இருக்குல்ல? செம்மையா இருக்குப்பா. சூப்பர் வேற லெவல். சரி வா. நீ கூட அப்படியே அப்படியா? கிட்டக்க போங்க. போ. நான் அப்படி எச்சி குடு திரும்பி பாரு. தாத்தாவோட gift. ஆமா. தேங்க்ஸ் தாத்தாவா. ஓகே. ஹாப்பி பர்த்டே டு யூ. பொம்மிக்குட்டி ரொம்ப ஹாப்பி. ஆமாம், இந்த பர்த்டே வந்து செலிப்ரேஷன். பொம்மிக்குட்டி ஹாப்பி, குட்டா ஹாப்பி, எல்லாரும் ஹாப்பி. அம்மா அம்மா குத்திக்கிறாங்க எல்லாம், சேட்டை முடியல ஒரே அமக்கலாம். ஆமாம், டேஸ்ட் எப்படி இருக்கு பாரு. சும்மா லைட்டாக பாரு, சாக்லேட் தான், நல்லா இருக்கும் பாரு. சாக்கி உனக்கு நல்லா இருக்கும் பாரு, எடுத்து சாப்பிட்டு பாரு. அக்கா பர்த்டேல டேஸ்ட் பண்ணுங்க. ஐ டேஸ்டா இருக்கா உனக்கு? இந்தா நீ சாப்பிடுதா, இந்தா டேஸ்ட் பண்ணு, வாய் தோற. இந்தா குட்டாண்டா ஓடுறான். அக்கா பர்த்டேக்கு எல்லாரும் கேக் சாப்பிட்டீங்களா? பட்டுக்குட்டிமா என்னதுடி? ஏதாவது சொன்னாதானடி தெரியும். இருமா, காட்டவே மாட்ற. காட்டினா தானே தெரியும். எங்கன்னு தெரியல. என்னது அது? 500 ரூபா. உள்ளங்கையில இருக்கு 500 ரூபா. வச்சுக்கோங்க. எனக்கா? சரி, 2026 இந்த 500 ரூபாவை வச்சு 2027 வரைக்கும் ஓட்டணும். 500 ரூபா எவ்வளோ பெரிய காசு. என் மக அவளோட பிறந்த நாளைக்கு எனக்கு கொடுத்துருக்கா பாருங்க. 500 ரூபா உள்ளங்கைக்குள்ள அடங்குது அப்படியே. இது என்னது? இது எவ்வளோ ரூபா? 20 ரூபா. 20 ரூபா. நானே பரவாயில்ல போலவே. 500 ரூபா எனக்கு. 500 ரூபா வச்சிருக்கேன். பரவாயில்லையே. இது எவ்வளோ பண்டல்ல கிடைக்குமா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த 20 ரூபா வச்சு நீ என்ன பண்ண போற சொல்லு. 20 ரூபா வச்சா இதை வச்சு என்ன செய்ய போற இது வச்சு என்ன பண்ணுறது? சொல்லு. ஏதாவது வாங்கி சாப்பிட வேண்டியதான். சம்சா கிடைச்சிருமா இதுக்கு? 20 ரூபாய் கேட்டால் கொடுப்பாங்களா? காந்தி தாத்தா காணுமா? குட்டி சம்சா. இது இருக்கு, எடுத்துக்கிறியா? இந்தா கசகமாக வைக்கணும்னா வச்சுக்கோ. வச்சுப்பேன். அது வந்து கசங்காமல் வைக்கணும்னா அது நம்மளாலாம் முடியாது, அவனால் மட்டும்தான் முடியும். 5 வருட பொக்கிஷம்மா. இந்த பாரு, நான் 5 வருட பொக்கிஷம் மாதிரி 2 டப்பா வச்சிருக்கேன். இந்த பாரு, என் டப்பா நீ அடுத்து காட்டு, அடுத்த வீட்டில் காட்டு. எது இந்த ரூபா பண்டலா? எடுத்து கொடுத்துட்டுருக்காடா எல்லாருக்கும். ரூபா பண்டலா அது? சேஞ்சு கொடு. இதே பாரு, ரொம்பவே ஜாலியாக வந்துட்டு என்ஜாய் பண்ணோம்.
ஒரிஜினல் 500 மாதிரியே இருக்குல்ல. மினி விசஸ் ஏய் பிக். ஏய் இல்லை அந்த கலர் கூட பாரு கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகலை, அப்படியே தெரியுது பற்றி, அப்படியே டிட்டோ. எவ்வளோ அழகாக அடிச்சிருக்காங்க பாரு. இது ஒரிஜினல், இது டூப்ளிகேட். ஆனால் ரெண்டுமே ஒரே மாதிரியே இருக்கு.